காவேரி கிட்ட விஜய் சொல்றாரு, என்னோட போட்டோவை நீ மாத்த வேண்டான்னு சொல்றாரு. ஏன் பாஸ், அன்னைக்கு தாத்தா கிட்ட சொன்னேன்ல பாஸ், இல்லாட்டி என்னோட வாக்கு என்ன ஆகுறது? அதெல்லாம் வேணாம் காவேரி, பாத்துக்கலாம், என்னோட போட்டோவை மாத்தாத. சரி பாஸ், இப்ப நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாஸ், நாங்களே இந்த ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டியிருக்க முடியுமா? நீங்க அதை யோசிச்சு பாத்தீங்களா? ஆமா காவேரி, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். எப்படி எல்லா போஸ்டரையும் ஒட்டினீங்க? பாஸ், நீங்க வீட்டுக்கு வர்ற இடம், ஜாக்கிங் போற இடம், ஆபீஸுக்கு போற வழி, அந்த இடத்துல தான் பாஸ் ஒட்டினோம். உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் நாங்க போஸ்டரே ஒட்டினோம். ஆனா நீங்க என்ன திட்டிட்டீங்க. சாரி காவேரி, நான் திருப்பி இந்த மாதிரி திட்ட மாட்டேன். சரி பாஸ். இந்த வீட்டுல குமாரும் கங்காவும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஸ்கூல் லைஃப பத்தி. காலையில சாரதா பாலை காய்ச்சுறாங்க. இப்ப ராகினி வந்து பாலை காய்ச்சுறாங்க. சாரதா திரும்புறதுக்குள்ள ராகினி ஸ்பூனை போட்டு கிண்டுறாங்க. அத பார்த்த சாரதா, நீ என்னமோ போட்டுட்டேன்னு ராகினி கூட சண்டை பிடிக்கிறாங்க. அப்ப கங்கா வர்றாங்க. கங்காவும் கேட்டு பாக்குறாங்க. ராகினி சரியான பதில் சொல்லல. அதுக்கப்புறம் காவேரியும் யமுனாவும் வந்து சொல்றாங்க. அப்பையும் சரியான பதில் சொல்லல. அதனால காவேரி அவ கலக்கின பாலையே அவளுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் புடிச்சுக்கிறாங்க ராகினி வாயில ஊத்துறதுக்கு. ராகினி சொல்லிடுறாங்க, நானே குடிச்சிடுறேன். இல்ல, நான் பாய்சன் கலந்திருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது இல்லைன்னு நான் குடிச்சு நான் நிரூபிக்கிறேன். ஆனா இதே மாதிரி எல்லா நாளும் அமைஞ்சிராது. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கலந்துதான் கொடுக்க போறேன். எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராகினி. குமார் காலையில குளிச்சுட்டு விஜயோட சட்டைய தெரியாம போட்டுடுறாரு. கங்கா கேக்குறாங்க, இது யாரு சட்டைன்னு குமார் கிட்ட.